டிவிகேவுடைய வெற்றி தலைவர் நேற்றைய தினம் திருச்சிக்கு வருகிற போது நானே வியந்து போனேன். ஏனென்று சொன்னால் மக்கள் ஆர்ப்பரித்து வருகிற கூட்டங்கள், அதை காண்பதற்கு இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் ஏறத்தாழ 1,00,000 பேர்கள் நாங்கள் அழைக்காமலே வந்த காட்சியை நான் காணுகிற போது அவருக்காக கொடுக்கப்படுகிற வரவேற்பு, அவருக்காக நாளை ஆட்சி மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கனவின் அடிப்படையிலே தான் இன்று முதலே நம்முடைய பகுதியில் இன்று பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறோம். அம்மன் திருவிழா உங்கள் நல்லாட்சியோடு நாளை தீர்ப்புகள் வழங்கப் போகிறீர்கள். அந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் இன்று தமிழக மக்கள் விரும்புகிற தீர்ப்பாக, அதுவும் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் நாளை கோட்டை ஆள வேண்டும் நோக்கத்தோடு தான் நாம் அத்தனை பேரும் அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக அவர் சொல்லி இருப்பது ஒன்றே ஒன்றுதான், நல்லாட்சி தமிழகத்திலே உருவாவதற்கு, ஏழையின் கண்ணீரை துடைப்பதற்கு, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் நோக்கத்தோடு தான் எல்லா தொழிலில் இருந்து மாணவர்கள் கல்வி வரையிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நேற்றைய தினம் கூட உரையாற்றுகிறவர் சொன்னார். அவருக்கு இருக்கிற சிக்கல் ஒன்றே ஒன்றுதான், இன்றைக்கு திரைப்படம் வெளிவரவில்லை, 1000 கோடி கிடைத்திருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு சிபிஐ மூலமாக கரூர் நிகழ்ச்சியில் இன்று 3 முறை டெல்லிக்கு சென்று தன்னை அழைத்த போது அதற்காக கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு வந்திருக்கிறார். பல்வேறு இடர்பாடுகளை தகர்த்தெறிந்துவிட்டு தனக்கு வருகிற ஆண்டிற்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வருவாயை தேவையில்லை, மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு தலைவர் வந்திருக்கிறான் சொன்னால், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார். நான் அவரிடத்திலே நேற்றை கூட பேசுகிற போது ஒன்றை சொன்னார், காவல்துறை நேற்றைய தினம் சிறந்த பாதுகாப்பை அளித்தார்கள், அனைத்து துறையிலும் அதை செய்தார்கள், அதற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று என்னை அவருடைய வேலையிலே வருகிற போது விமான நிலையத்தில் இறங்கிய உடனேயே நீங்கள் அந்த பதிலை சொல்லிவிட்டு செல்லுங்கள் என் சார்பாக என்று சொன்னார். அவரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ஒரே மணித்துறையில் நான் உருவாக்கிய ஒருவர் தூக்கி எறிந்ததற்கு பிறகு என்னை தாங்கி பிடித்து இன்றைக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் என்று சொன்னால், நாளை தமிழகத்தை ஆளப்போவது அவர்தான் என்பதை நாட்டு மக்கள் உணர்கின்ற அளவிற்கு நம்முடைய அத்தனை பேருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அவரை ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு என் உடலிலே ஓடுகிற ஒவ்வொரு ரத்தத்தையும் நான் சிந்துவேன் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு தலைமை தேவை அம்மாவுக்கு பிறகு, தலைவருக்கு பிறகு. அந்த தலைமை உண்மையிலேயே இந்த மக்களுக்காக பணியாற்றுகிற தலைமையாக அந்த தலைமை இருக்கிறது. ஆகவேதான் இந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் செய்வதற்கு இங்க இருக்கிற மக்களுடைய நல்ல ஆதரவோடு நான் இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். பல ஆண்டுகள் என்னை எனக்கு வாக்களித்து பல முறை என்னை வெற்றி பெற செய்து என்னை வாழ வைத்தவர் நீங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி உங்கள் பாதங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.